இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. சபை என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். நம்மளாம் சபை பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்கள். மத்தேயு 26:42 அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணியலொழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதையில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகையில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்தின்படி தான் நடக்குன்னு சொல்கிறாரு. என்னுடைய சித்தம் அல்ல, இல்லை உலகத்தினுடைய சித்தம் அல்ல, மனுஷனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி நடக்கணும். எது நடந்தாலும் அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. என் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. ஜெபத்திலையும் பாருங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படி. இரண்டாவதாக மத்தேயு 18:19 சொல்லுகிறது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளும் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது பிதாவின் சித்தம் என்ன சொல்கிறது? பூமியில், அல்லேலூயா, இந்த பூமியில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து ஆகிலும் என்ன செய்திருக்கணும்? பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால், புரியுங்களா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்ததினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம நன்மை செய்தோம்னா ஒரு புத்தியீனமாக நடக்கிறான் பாருங்கள், அவங்க கூட என்ன பண்ணிடலாம்? கரெக்டாக அடக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு புத்தியீன மனுஷனையே அடக்க முடியல. புத்தியீன மனுஷனை அடக்குவதற்கு நன்மை மிக அவசியம். அல்லேலூயா. இப்போ நன்மை செய்தால் புத்தியீன மனுஷன் என்ன பண்ணிடலாம்? அடக்கலாம். அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க? அடங்கி இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அடங்கல்னு சொல்லிப்பாங்க. ஆனால் நன்மைனால் அடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? நல்ல வடிவாஸ் திறந்து வச்சுருக்கிறாரு. இதுதான் ரகசியம். புரியுங்களா? நம்ம போய் சண்டை போட்டுக்கினே, நம்ம போய் கஷ்டப்பட்டுக்கினே அவங்களோட விரோதம் பண்ணுறதுலாம் இல்லை. நன்மை செய்தால், அதான் இயேசு என்ன பண்ணார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ அது மாதிரி பரிசுத்த ஆவியின் யாருக்கிட்ட இருக்கிறாரோ அவங்களுக்குள்ளே அந்த நன்மை பெருகினே இருக்கும்.
இன்றைக்கி ஏன் நம்மளால் நன்மை செய்ய முடியல அப்படின்னா பரிசுத்தாவி பூரணமாக இல்லை, நிறைவாக இல்லை. அப்போ பூரணமாக பரிசுத்தாவி நமக்கு மேலே இருந்தான்னா நம்ம நன்மை செய்துக்கினே இருந்தோம்னா புரியுங்களா, புத்தியின மனுஷங்களாம் அடங்கிடுவாங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துக்குரிய காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொழிதிருப்பான். பாண்டவர் என்ன சொல்கிறாரு? 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்க காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஒழிந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவத்தை விட்டு விலகிடணும். சரிங்களா? பாவம் என்பது பார்த்திங்கன்னா நன்மை செய்ய நினைத்து செய்யாமல் போனாவே பாவம், தீய நோக்கம் பாவம், அவிசுவாசமாக செய்வது எல்லா காரியமே பாவம். அப்போ இந்த பாவத்துக்கு நிறைய சொல்லலாம். யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ யோபு ஏன் பாவம் செய்யலைன்னா அவன் உதடுகளின் அவன் உத்தமனாக இருந்தான், அதனால் பாவத்துக்கு இடம் கொடுக்கலை. இயேசு கிறிஸ்துடைய வித்து நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே பாவம் என்ன பண்ணாது, செய்ய முடியாது. புரிஞ்சுக்கலாம். அப்போ இயேசுவின் ரத்தம், இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவோம்? பாவத்துக்கு இடம் கிடைக்காது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாதிருப்பதுக்கு அங்கே சொல்கிறாரு, வேசி மார்க்கத்துக்கு என்ன பண்ணிடுங்க, விலகிடுங்க. போன முறை நான் வாசித்தோம், போன வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாவங்களை விட்டு ஒழிந்திருக்குங்கள் அப்படின்றாரு. விட்டு ஒழிந்திருப்பான்னா எதுக்கு? அங்கே சொல்லப்போ தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்க பாவங்களை விட்டு வெளியே வந்துடணும். இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிருங்கள். அப்போ ஏதோ ஒரு காரியம் பரிசுத்தத்துக்கு நமக்கு தடையாக இருக்கிறது பாவம்தான். ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் இந்த ஒரு பாவம் என்ன பண்ணுது, ஒரு சுவர் மாதிரி என்ன பண்ணி நின்றுது, தடை பண்ணிடுது. அப்போ அந்த தடையை உடை தெரியணும். பிதாவின் சித்தம், தேவனுடைய சித்தம், ஆண்டுடைய சித்தம் எல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே இருந்தால் தேவ சித்தம் நிறைவேறாது. புரியுங்களா? தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா பரிசுத்தம் மிக அவசியம். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருங்கள். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் இருக்கிறதோ நான் சுயமாய் பேசினோ என்று அறிந்து கொள்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அப்போ பிதாவினுடைய சித்தத்தின் படி நம்ம செய்யணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? மனது. அல்லேலூயா. செய்ய மனதுள்ள எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாகி இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்வான். அப்போ நீங்கள் வேத வாக்கியம் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை நல்லா ஆராயணும். அதுக்கு இரவும் பகல நேரங்களை கொடுக்கணும். ஏன்னா பிதாவின் சித்தனை செய்து அவர் சொல்லுகிற உபதேசலாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன் உண்டாகிடுது. அப்போ இன்றைக்கி வேத வாக்கியங்களையே ஆராய்ந்து பார்க்க முடியல.
அவருடைய உபதேசங்களை, அவருடைய போதனைகளை, அவருடைய ஆரோக்கியமான வசனங்களை நம்ம என்ன செய்திருக்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? நம்ம யாரெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய அறிவு வளர்கிறது, நித்திய ஜீவன் உண்டாகிறது. வேத வாக்கியங்கள் ஆராயும் போது அதன்படி வாழ முடியும். பவுல் கூட என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவு, புரியுங்களா? பிதாவின் இயேசு கிறிஸ்துடைய அந்த உபதேசங்களை நம்ம அறியணும். அவர் சொன்ன உபதேசங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், அதை அறிந்து கொள்ளணும். புரியுங்களா? அப்போ அறியும் போது நமக்கு விடுதலை கிடைக்குது. சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்கும். சும்மா சத்தியம் விடுதலாக்கிடுமா? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியாத வரைக்கும் என்ன பண்ண முடியாது? விடுதலை இல்லை. அது எதை குறித்து பேசுது, எதை குறித்து சொல்கிறாரு? முழு பைபிள் சத்தியம்தான். முழு பைபிள் சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? அறியணும், ஆராயணும். புரியுங்களா? ஏகப்பட்ட இடத்துல ஆண்டவர் சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம யோசித்து பாருங்கள். ஒரு இந்த வேத புத்தகத்தில் ஒரு 66 புத்தகம் இருக்குது. இந்த 66 புத்தகம் எதுக்காக எழுதியிருப்பார் ஆண்டவர்? இந்த 66 புத்தகம் எது கொடுத்தாரு? எதுக்குமா கொடுத்தாரு? இந்த 66 புத்தகம் எது கொடுத்தாரு? நம்முடைய ஆத்மா அறிவடையணும், நம்ம ஆவியில் அறிவு வரணும், சரீரத்துக்கு அறிவு வரணும். புரியுங்களா? அறிவில்லாத என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சிறையில் போய் சிக்கிறாங்க. சிறைன்றது அநேக பாவத்தில் சிறையில் சிக்கிறாங்க. கடன் என்ற ஒரு சிறையில் சிக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதமான காரியங்கள், வியாதி என்ற ஒரு சிறை. புரியுங்களா? நமக்கு தெரியாதே நம்ம போய் ஆக்சிடென்ட், நம்ம ஆபத்தில் மாட்டிப்போம். கவனம் குறைவாயிடுது. புரியுங்களா? மனசில் எது பதற்றமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது. நமக்கு வர வேண்டிய நன்மை நமக்கு தான் வருதா, யாருக்கு வருது நமக்கு தெரியாது. அப்படின்னா எப்பவுமே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மன தெளிவாக இருக்கணும். 4 பேருக்கு எப்பவுமே நம்ம ஜெபிக்கிறவளாக இருக்கணும். 4 பேருக்கு நம்ம தாங்குகிறவளாக இருக்கணும். நன்மை செய்கிறவளாக இருக்கணும். புரியுங்களா? இடரல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ரொம்ப பரிசுத்தத்தில் உண்மையாக உத்தமாக இருக்கணும். அப்போ இந்த வேதம் எதுக்கு எழுதி கொடுத்தாருன்னா, ஒரு மனுஷன் இதெல்லாம் அறிஞ்சு கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அல்லையா? தேவன் இயேசு ஒருவரை பார்க்கல யாருமே. ஆனால் இயேசுவை எப்படி பார்க்க முடியுது? எப்படி பார்க்க முடியுது? இந்த வேதம் இல்லாத பார்க்க முடியாது. அல்லையா? நீங்கள் இயேசுவை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் சர்ச்சுக்கு பார்த்தோம். நம்ம எவ்வளோ சர்ச்சு இருக்குது, அதில் இயேசு பார்க்குறாங்களா? டைரெக்டாக பார்க்கல, லிட்டராக பார்க்கல. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் வசனத்தின்படி இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்களை சொல்லும் போது, இயேசு இப்படியெல்லாம் செய்தாரே, ஒரு குஷ்டரோகி குணமாக்கி இருக்கிறாரு, மரித்தோர்களை எழுப்பியிருக்கிறாரு, நீ விசுவாசித்தா நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? நாம் செய்ய முடியும். அப்போ இந்த முழு வேதம் எதுக்காக அப்படின்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த வேதம். அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லையா? இது என்னென்ன சொல்லுது? தேசத்துக்காக ஜெபம்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும். இந்த வேதத்துக்குள்ளே என்ன சொல்லுவது? நற்கிரியை செய்யணும். இல்லை, அறியாத இருந்தால் என்ன பண்ண முடியாது? இந்த பைபிளை வாசிக்கிறதே இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. இந்த வேதத்தினுடைய ஆழங்கள் டெப்த்து அறியாத இருந்தால் நமக்கு என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம நிறைய காரியத்தில் போய் சிக்கிடுவோம். பிசாசுக்கு என்னன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவன் ஆண்டவருக்காக ஓடுவான், உழைப்பான், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வான்றது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அதனால் ஆரம்பத்திலே அவன் என்ன பண்ண, ஞானஸ்தானம் எடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்தில் தலை கழுவுத்து அவனை கீழே தள்ளிடுது. பாவத்தில் தள்ளி விட்டு அவனை பாவத்திலேயே என்ன பண்ணுறது? வாழ்க்கைலாம் அவன் பாவத்திலே வாழ்ந்துடுறான். ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணும்? ஆவியில் வளர்ந்துனே இருக்கணும்.
ஒரு செடி வச்சா கூட, ஒரு ஆப்பிள் செடி வைக்கிறோம், அது ஒரு நாள் மரமாகி பல லட்சங்கள் கனி கொடுக்குது அந்த மரம். ஆனால் ஒரு ஆலயத்தில் ஒரு விசுவாசியை கர்த்தர் அவருடைய விலையேற்பட்ட ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வழியாக நடத்தி கொண்டு வந்து சபையில் சேர்க்குறாரு. அந்த ஆலயத்தில் ஒரு 25 வருஷம் இருக்கிற விசுவாசி எப்படி இருக்கிறாங்க? எப்படி வருது? கனி இல்லாத மரமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த அந்த விசுவாசி இடத்துல கனி இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏன் வெட்டுறாரு? அது நிறைய மரங்கள் என்ன பண்ணுது? ரட்சிப்பு வழியாக நடத்துவது கூட அது இடம்லாம் இருக்கும். ஒரு கிறிஸ்துவங்க வந்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆலயத்துக்கு வந்த பிறகு அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்தின் மூலமாக வாழலை, வசனப்படி வாழ்ந்து காட்டலை அப்படின்னா அது கனி இல்லாத மரமாக மாறும் இல்லை? அப்போ கனி இல்லாத ஒரு மரம்னாவும் நிறைய மரத்துகளை கெடுக்கும். அதனால தான் கிறிஸ்துவங்க வந்து நடுவில் ஏன் செத்து போடுறாங்க, ஏன் ஆளை விட்டு ஓடிடுறாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள், புரியுங்களா, அவங்களுடைய அக்கிரமங்கள், அவங்க செய்கிற அநியாயங்கள், 4 பேருக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? சாட்சியாக வாழ வேண்டியவங்க சாட்சியாக வாழ முடியல. அதுக்கு என்ன காரணம்? வேத வாக்கியங்களை சரியாக அறியாதனால. புரியுங்களா? ஆண்டவர் வந்து எழுதி கற்பனைகளையும் கட்டளைகளையும் உபதேசங்களையும் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனை எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. இது அறியாதனால நமக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளும் அப்படி என்ன பண்ணுது? நம்ம தடையாகவே இருக்குது, கடைசி வரைக்கும் தடையாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை அறியலை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் என்ன செய்யலை? ரட்சிக்கப்பட்டாச்சு ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை என்ன பண்ணுறதில்ல, டைம் இல்லை. பிசாசுக்கு நல்லா தெரியும், டைமை வந்து என்ன பண்ணிவிடுவான், நம்மக்கிட்ட அதை பிடுங்கிடுவான். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த நேரத்தை பிடுங்கிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நேரத்தை மைனஸ் பண்ணினே வந்தானாவே ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்களா? அது பிறகு ஆண்டவருக்கு நமக்கு எந்த தொடர்பு இருக்காது. புரியுங்களா? இப்போ சவுல் ராஜா கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவன் என்ன பண்ணுறான், ராஜரீகம் பண்ணுறான். ஆனால் அவங்ககிட்ட ஆண்டவரே இல்லை. அப்போ பல பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் வருது, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆபிரகாமுக்கு கூட நடுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் கேப் இருக்கும். புரியுங்களா? ஆபிரகாமு கூட என்ன பண்ண முடியல, ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு நடுவில் நிறைய கேப் வந்துடும். ஒரு தவறு செய்யும் போது ஆபிரகாம் தேவன் வந்து அவரோடு பேச மாட்டார். அதான் சொல்ல, இனிமேல்லாம் வந்து நீ என்ன பண்ணு, உத்தமனா நடன்றாரு. இனிமேல்லாம் உத்தமனா நடன்னு சொன்னால் அப்படின்னா அது எங்கேயோ ஒரு வந்து ஆகிட்டார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, 99 வயசில் சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி எங்கே சந்தித்தார் பாருங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த வசனத்தில் சந்திக்கிறார்? 2ஆம் அதிகாரத்தில் வந்து பேசுகிறாருன்னா, புரியுங்களா? அப்போ ஆபிரகாம் வந்து ஆகாரோடு இணையும் போது ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் போது இதுக்கு நடுவில் தான் காணாது போயிடுவார். 12 வந்து அடைக்கிறாரு. ஆகாரை தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளும் போது புரியுதுங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், ஆகாரை எடுத்துக்கின்னு மனைவி பேச்சு கேட்டார். மனைவி பேச்சு கேட்குறது எதை குறிக்குது சொல்லுங்கள்? அந்த நல்ல ஆலோசனை கொடுத்தாங்களா, அந்த அம்மா தப்பான ஆலோசனை கொடுத்துட்டாங்களா? இந்த ஆகாரை நீ உனக்கு மனைவியை எடுத்துன்னு சொன்னது தப்பான காரியமாக, அது நல்ல காரியமா? தப்பான காரியம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி தான் சொன்னார், உனக்குள்ளே தான் குழந்தை என்ன பண்ணோம், உன்னுடைய சந்ததியிலேருந்து வரன்றாரு, உனக்குள்ளே தான் வரன்றாரு. ஆனால் அப்படி சொல்லிக்கினே இருக்கும்போது அவன் என்ன பண்ணிடுறான், ஆபிரகாமுடைய மனைவி சாராளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து டக்குன்னு ஆகாருக்கிட்ட போகிறதுனால ஒரு பிள்ளையை எடுத்ததுனால அதனால் எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதனால் தேவன் அந்த பொறுமையை காத்திருக்க முடியல. இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் பொறுமையாக காத்து கொண்டு இருக்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஏற்ற துணையை கொடுப்பார்,
நம்முடைய ஏற்ற வேலையை கொடுப்பார், நமக்கு ஏற்ற வீடுகளை கொடுப்பார், நமக்கு ஏற்ற உறவினர்களை சொந்த பந்தங்களை கொடுப்பார், நமக்கு ஏற்ற பொருளாதாரத்தை கொடுப்பார், ஏற்ற சபையை கொடுப்பார், ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பார். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா அது முடிவு பெறாது போயிடுது. இல்லையா? கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கை சத்துரு என்ன பண்ணிடுறான், சின்ன பணமாக ஆக்கிடுறான். புரியுதுங்களா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வேத புத்தகத்துக்கு நம்ம கோடி நன்றி செலுத்தணும். அல்லையா? எண்ண முடியாத நன்றிகளை செலுத்தி சாஷ்டாங்கமாக பணிந்து குனிந்து நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. ஏன்னா இந்த வேத புத்தகத்தில் அவ்வளோ முத்துக்களை ஆண்டவர் எழுதி நமக்கு விட்டுட்டார். எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே இருக்குது. நீ சுகத்தோடு பலத்தோடு இருப்பதுக்கு இதுக்குள்ளே இருக்கிறது. இல்லை, எல்லா ஆசீர்வாதம் இதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்குது. யாரையும் போய் நம்ம கையேந்தி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லையா? யாருக்கிட்டையும் போய் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுங்க, பொண்ணை தேடுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால், கரெக்டாக வசனப்படி வாழ்ந்தால், அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் அந்த வேலையை கரெக்டாக செய்தால் பிள்ளைங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணிடுது, அந்த நேரத்தில் அது கொடுத்துருவார். நம்ம அதெல்லாம் கரெக்டாக செய்யாதனால தான் நமக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் மறைக்கப்பட்டாச்சு. வேதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமீன் என்று இருக்கிறது. அப்போ இதெல்லாம் உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கு தான் பைபிள் கையில் கொடுத்தாரு எழுதி. அல்லையா? பழைய ஏற்பாட்டில் பைபிள் கையில் வச்சுருந்தாங்க. சொல்லுங்கள், ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு இருக்கும்போது 10 கட்டளை எங்கே இருந்தது? உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. அல்லையா? அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த 10 கட்டளை அங்கே இருக்கும்போது அது யாருன்னா பார்த்தாங்களா? யாருமே பார்க்கல. அது உள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஆண்டோடைய 10 கட்டளை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உடன்படிக்கை பெட்டியில் இருக்குது. ஆனால் ஆலோசனை கொடுக்குறவர் யார்? மோசே தான் கொடுக்குறாரு. புரியுங்களா? அப்போ மோசே சபை மூவ் பண்ண வேண்டியது, சபைக்கு என்ன வேணும் எல்லாமே ஆலோசனை யார் கொடுத்துன்னு வர்றது? ஏன்னா மோசே போய் என்ன பண்ணுற, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. மோசே கையில் தான் ஆண்டவர் எல்லா ஆர்டரும் கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்த காரியங்களை நம்ம வேதத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இப்போ கையில் கொடுத்த இந்த வேதத்தின்படி வாழ்வதற்கு, நம்ம இந்த வேதத்தின்படி நடப்பதற்கு, இந்த வேதத்தின்படி பரலோகம் போகணும்னா இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், படிக்கணும், வாசிக்கணும், தேடி வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும், தியானிக்கணும், அப்புறம் ஆலோசனை பண்ணணும், புத்தி சொல்லணும். எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கனால இந்த வேதத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசீர்வாதத்துக்கு இங்கே அங்கே அலையிறதுனால எந்த ஆசீர்வாதம் என்ன பண்ண மாட்டேது? எந்த ஆசீர்வாதமும் நம்மை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தேவனுட்டே விலகி போயிடுறாங்க பாதி பேர். ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்குதுன்னா இது எப்படி தெரியுது அப்படின்னா வேதத்தின் வழியாக தான் பார்க்க முடியும். இந்த வேதமும் இந்த உலகம் என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கும் அந்த வேதத்துக்கு என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. புரியுங்களா? இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னா வேதத்திலே இருக்குது. வேதத்தை ஒழுங்காக படித்தா நமக்கு உலகத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியும். புரியுங்களா? வேதத்துக்கும் உலகத்துக்கும் கனெக்ட் இருக்குது, வேதத்துக்கும் சபைக்கும் கனெக்ட் இருக்குது. புரியுதுங்களா? வேதம் இந்த உலகத்தினுடைய முடிவை காட்டுது. எப்போ ஆண்டுடைய வருகை இருக்கும், எப்போ ஆண்டுடைய ரகசிய வருகை இருக்கும், அவர் 2ஆம் வருகை எப்போ இருக்கும். புரியுங்களா? ஒரு மனுஷனுடைய பாவத்தை விட்டு விலகிறனா பாவம் என்னன்னு சொல்லித்தரது இந்த வேதம் தான். இல்லையா? இப்போ இந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும். அந்த பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லையா? மத்தேயு 7:21 வாசித்தீங்கன்னா,
பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காமலால் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பாருங்க, அதை சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போது யாருடைய சித்தம் வரணும்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் அண்ணாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் என் பிதா இருக்கிறாரு. அந்த பிதா என்ன சொல்கிறாரு? 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். அதில் ஆததால் அவருடைய கனிகளிலே அவர்களை அறிவீர்கள். அப்போது பிதாவின் சித்தம் என்ன? கனி. புரியுங்களா? கனி வச்சு தான் சொல்கிறாரு. கனி கொடுக்காம நீ அன்பாக இல்லாமல், நீ நீடிய பொறுமை இல்லாமல், சாந்தம் இல்லாமல், புரியுதுங்களா, நம்மக்கிட்ட என்ன இல்லை, தாழ்மை இல்லாமல், நம்ம இடத்துல தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல், நான் 1000 பிசாசு துரத்துறேன், 2000 பிசாசுகளை துரத்தின்னு எடுக்கிறேன், 2000 பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் 1000 அற்புதம் செய்கிறேன்னு கேட்டால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை அறியேன் அறியேன் அறியேன்னு சொல்கிறாரு. நான் உனக்கு வரத்தை கொடுத்தேன், அந்த வரத்தை வச்சு நீ பிசாசு என்ன பண்ணலாம்? ஒரு பிசாசு ஓடனா எப்படி ஓடும்? ஒன்று இயேசு நாமத்தினால் ஓடும். ஒன்று பிசாசு ஓடுனா எப்படி ஓடுது? இயேசு நாமத்தில் ஓடுது. இயேசு நாமத்தில் போனால் போயிடும். ஆனால் யார் சொன்னால் போவோன்னா, வசனத்தின்படி வாழுகிற சொன்னால் தான் போவோம். இல்லையா? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க சொன்னாங்கன்னா பிசாசு அவங்கள துரத்தும். வசனத்தின்படி வாழலை அப்படின்னு. மியான்மரில் நான் அங்கே இரவு நேரத்தில் ஜாப் எடுத்து கொண்டு இருந்தேன். அப்போது நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த அம்மா அந்த பிசாசை துரத்துறாங்க. துரத்தும் போது அது போகல. உடனே எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஃபோன் அடித்தாங்க. இதை மாதிரி ஐயா கொஞ்சம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. புரியுங்களா? உடனே அவங்க வீடியோ காலில் வந்தாங்க. உடனே அவங்கள காட்டுங்க அப்படின்னு. இப்போ என் முகத்தை அந்த பிசாசு பார்த்த பிறகு அது உடனே சொல்லிடுச்சு, ஐயோயோ இவரை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறேன், 24 மணி நேரம் இயேசு இவருக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னுச்சு. எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இருக்கிறார் போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்த பரவாயில்ல. எது இப்போ என்ன சொல்லுது? அது 24 மணி நேரம் இவருக்குள்ளே இயேசுவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து நான் சொல்லுது, இப்போ நீ போமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இயேசு நாமத்தை நீ போனேன். அது நான் சொன்னேன் 12 மணிக்கு நான் போயிடுறேன் அப்படின்ச்சு. எத்தனை மணிக்கு? இல்லைம்மா இப்போயே நீ என்ன பண்ணு, இயேசு நாமத்தை நீ போய் ஆகணும் அப்படின்றேன். புரியுங்களா? ஏன் 12 மணினா, நான் எப்போவுமே 12 மணி கரெக்டாக முழங்கால் போடுவேன் எப்போவும் ஜபத்தில், டெய்லி நைட்டில். இப்போ அந்த 12 மணி அது கரெக்டாக சொல்லுது. நீங்கள் 12 மணிக்கு நான் போயிருந்து. அப்போ இயேசு நாமத்தை போன பிறகு அது என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. புரியுங்களா? அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, ஒன்று கனி இருந்தால் நம்மக்கிட்ட இயேசு உள்ளே இருக்கிறாருன்னா பிசாசு என்ன பண்ணோம் சொன்னால் போயிடும். ரெண்டாவது உனக்குள்ளே வரம் இருக்குது, வரம் கொடுப்பார் ஆண்டவர். என்ன கொடுப்பாரு? என்ன வரம்? பிசாசுகளை துரத்துகிற வரம், அற்புதம் செய்ய வரம், தீர்க்க தரிசன வரங்கள். அது வரங்களில் நம்ம வாசிக்கிறோம். வரங்கள் 9 வரம் இருக்குது, கனிகள் 9 கனி இருக்குது, 9 தாளந்து இருக்குது பைபிளில். அந்த 9 கனியும் நமக்குள்ளே இருந்தால் சொல்லத்துக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்ணோம்? நம்மள்கிட்ட போவோம். ரெண்டாவது நம்மக்கிட்ட வரம் இருந்தால் இயேசு நாமத்தை சொன்னால் அது போவோம். சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்துக்குள் வாழுகிறவர்கள் வரம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, தாளந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லையா? ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வரத்தை நான் பெற்றுக்கலன்னு வச்சுக்கோ, நான் ஒரு 1000 பிசாசை துரத்துறேன், என்கிட்ட கனி இல்லைன்னா நான் நிச்சயமாக ஒரு நாள் பாவத்தில் போய் விழுந்துருவேன்.
புரியுதுங்களா? 1000 பிசாசு துரத்திட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கூட போயிடுவாங்க. ஆனால் நான் 1000 பிசாசு துரத்திட்டு நான் பாவத்தில் விழுந்துருவேன். ஏன் விழுந்துருவேன்னா, என்கிட்ட கனி இல்லாத வளர்றேன். கனியில் ஒரு மரத்தில் வந்து வெறும் இலையாக இருக்குது, மரமாக இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அந்த இலையில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மரத்துக்கு கீழே வந்து வெயில் நேரத்தில் வந்து நிழலில் தங்கிக்கலாம். ஆனால் அந்த மரம் ஒரு மனுஷன் என்ன பண்ணாது, வயிற்றை நிரப்பாது. நிரப்புமா? ஏன் அப்படின்னா என்ன இல்லை, அதில் கனி இல்லை. ஆனால் இலை மட்டும் எப்படி இருக்குது, பசுமையாக இருக்குது, புரியுங்களா? மரம் நல்லா இருக்குது, இலைகள் இருக்கிறது, புரியுங்களா? ஆனால் கனி இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் உன்னை அறியேன்னு சொல்கிறாரு. அதனால தான் இங்கே சொன்னார் 20ஆம் வசனத்தில், பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, புரியுங்களா? பிதாவின் சித்தம் என்ன? 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 7:20, கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். அப்போ கனி மிக அவசியம்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் 21 சொல்கிறார் அவர், பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ அந்த சித்தத்தின்படி செய்கிறாங்க பாருங்கள், செயல் தான் கிரியை, புரியுங்களா? விசுவாசம் கிரியோடு இணையுது. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியோடு அந்த விசுவாசமும் கிரியை ரெண்டு இணைஞ்சாதான், புரியுங்களா? ஆபிரகாம்கிட்ட விசுவாசமாக இருந்தது, அப்புறம் கிரியை இருந்தது, புரியுங்களா? விசுவாசம் இருந்தது, ஒன்று விசுவாசம் இருந்தது, ரெண்டு என்ன இருந்தது, கிரியை இருந்தது. ஃபஸ்ட்டு விசுவாசம்னா என்ன? அந்த ஈசாக்கு உள்ளே உருவாகிறதுக்கு விசுவாசம் வேணும். என்னது? ஈசாக்கு சாராளுக்குள்ளே உருவாவதற்கு விசுவாசம் வேணும். ஆனால் அதே ஈசாக்கை கொண்டு போய் மலை மேலே பலி செலுத்துறதுக்கு கிரியை வேணும். அதை விசுவாசம் கிரியை ரெண்டு சேர்ந்ததுனால அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சார்? ஆபிரகாம் என்ன வச்சார்? இவன் என்னுடைய சிநேகிதன் என்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? சிநேகிதனாக மாறிட்டார். யார்? ஆபிரகாம். ஏன் மாறினார்? விசுவாசியாக இருக்கும்போது சிநேகிதன் சொல்லலை, புரியுங்களா? விசுவாசியாக இருக்கும்போது சிநேகிதன் சொல்ல. அந்த வசனம் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 20-21 அப்படி வாசித்து பாருங்கள். வீணான மனுஷனே, கிரிகையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தும் பொழுது கிரிகையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டானோ? அடுத்தது விசுவாசம் அவருடைய கிரிகையை கூட முயற்சி செய்து பாருங்க. விசுவாசம் கிரியோடு முயற்சி செய்து கிரிகையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கின்றாய். அப்போ அந்த விசுவாசம் கிரியை பூரணமாக்கப்பட்டு அப்புறம் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். பாருங்க என்ன ஆயிடுச்சு, சிநேகிதன். இப்போ சிநேகிதன் ஏன் சொன்னார் ஆண்டவர்? ஏன் இவ்வளோ நேரம் ஏன் சிநேகிதன் சொல்லலை? சிநேகிதன் ஏன் சொன்னார்னா, புரியுங்களா? சித்தத்தை செய்கிறான். இப்போது என்ன செய்கிறான்? பிதாவின் சித்தத்தை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ பிதாவின் சித்தத்தை அவன் செய்ததுனால அவனாயிட்டான், சிநேகிதனாக மாறிட்டான் ஆண்டவருக்கு. அல்லையா? அப்போ சிநேகிதன் ஆன பிறகு சிநேகிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? எதையும் மறைக்க மாட்டார். அல்லையா? அதை தான் வந்து யோவான் 15:15 நீங்கள் வாசிக்கும் போது, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ எல்லாவற்றையும் யார்கிட்ட கடிப்பார்? சிநேகிதனை தான் அறிவிச்சிடுவார். ஊழியக்காரன் தான் என்ன பண்ணட்டார்? நீங்கள் ஊழியக்காரர் இருக்க ஆசைப்படுறீங்களா, சிநேகிதனாக இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ சிநேகிதன் என்ன பண்ணும்? விசுவாசம் இருக்கணும். ஒன்று பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் வேணும், அதை செய்வதுக்கு கிரியை வேணும். புரியுங்களா? நிறைய பேர்கிட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் கிரியில் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னா யோசிப்பாங்க, நைட்டு பகலும் யோசித்து நிற்பாங்க. இல்லை
ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு அந்த விசுவாசம் அந்த கிரியையில் வரமாட்டேங்குது. புரியுங்களா? அப்போ விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தா நான் ஆயிடுது, நீதிமானாக மாறுறான். நீதிமானாக ஆன பிறகு பிதாவினுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறதுனால அவன் தேவனுக்கு சிநேகிதனாக மாறுறான், இயேசுக்கு என்ன போயிடுறான். அப்போ சிநேகிதனருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, பிதாவினத்து என்னென்ன கேட்டார் அத்தனை சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் நான் இது போகிறேன், புரியுங்களா, நான் திரும்பி வரணும், ரகசிய வரையில் நான் வரணுன்னா இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், மீது யாருக்குமே. அப்போது ஒருத்தர் சிநேகம் தான் எல்லாருக்கும் தெரியும். சிநேகம் தான் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரைக்கும் தெரிஞ்சிடும் எப்போ வருவார் இயேசு அப்படின்னு. ஏன்னா சிநேகத்திற்கு ஆண்டவர் எதுவும் மறைக்க மாட்டார். சிநேகத்தினருக்கு சொல்லி செய்ய மாட்டான், ஊழியக்காரனுக்கு சொன்னால் தான் செய்வான். ஆனால் சிநேகம் சொல்லாமே செய்வான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், சொல்லி சொல்லி செய்கிறோம், சொல்லி 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 நீ சொல்லும் போது கேட்டு கேட்டு செய்கிறவங்க ஊழியக்காரன், அப்படின்னா வேலைக்காரன் இல்லையா? அப்போ வேலைக்காரனுக்கு என்ன தெரியாது, இந்த கம்பெனியுடைய மேனேஜருக்கு என்ன செய்கிறாருன்னு வேலைக்காரனுக்கு தெரியாது. ஆனால் அந்த கம்பெனி மேனேஜருக்கு ஒருத்தர் சிநேகிதன் நைட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் அந்த மேனேஜர் எல்லாத்தையும் சிநேகிதன் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் இருக்குது கம்பெனியில் நிலைமை, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிளான், மாஸ்டர் பிளான் வந்து நமக்கு தெரியணுன்னா நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதனை மாறணும் இல்லையா? சிநேகம் என்பது அது அன்பை வெளிப்படுத்துது, புரியுங்களா? அன்பை வெளிப்படுத்துது, புரியுங்களா? அன்பு தான் வந்து சிநேகிதனாக மாறுது. அதனால் அன்பு இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியாது. அப்போது அன்பு இருந்தால் என்ன தேவையில்லை, ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்தால் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை, அவங்க தானாகவே செய்வாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எது சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட நான் எப்படி இருக்கிறேன், அன்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்பு எதனால வெளிப்படும், கிரியினால் வெளிப்படும். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிருபையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைகளே நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற சொன்னார். அப்போ அன்பு எங்கே உருவாகுது, கிரிய உண்மை. நாவினாலும் அப்படின்னா என்ன, வசனத்தினாலும் என்ன, நாவினாலும் வசனத்தினாலும் அன்பு கூறக்கூடாதுன்றாரு. நாவினாலும் வசனத்தினாலும் நம்ம, அதாவது உங்களுடைய சர்ச்சில், உங்கள் ஆலயத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஒரு ஊழியம் நடக்க போகுதுன்னு வச்சுங்க. இது மாதிரி ஊழியம் நடக்குது, எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க கேட்பாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு இவங்க வசனம் சொல்லுவாங்க, இப்படியே கேட்க வாங்கிறதுக்கு வராங்க பாரு, அவங்ககிட்ட இவங்க வசனம் பேசுவாங்க, புரியுங்களா? இப்படியெல்லாம் எழுதிக்குது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்டு வாங்கலை அப்படின்ட்டு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்க தண்ணி தாங்கமாக பசியோடு வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வாயிலேயே சொல்லி முடிச்சிடுவாங்க வேலையை. ஒரு 10 நிமிஷம் அவங்கள உட்காந்து வச்சுருப்பாங்க, புரியுங்களா? ஒரு 1000 ரூபாய் கேட்டு வந்திருப்பாங்க, சார் முடியல ஒரு 200 ரூபான்னு கொடுத்து அனுப்புறது ஆக இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்காரர் வருவார், அவர் எங்கே வச்சாருன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை அப்படின்வாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இல்லை இப்போ அவரே சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் காத்திருப்பீங்களா, இல்லை அவ்வளோ நேரத்தில் இருக்க மாட்டேன்னுவாங்க. ஏதாவது உங்களால் முடிஞ்சு செய்யணுவாங்க. நம்மகிட்ட இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், அந்த நாவினாலே சில வார்த்தை பேசி நிற்பாங்க. பேசி 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 என்ன பண்ணுறாங்க அவங்களே. அப்போ அன்பு அங்கே இல்லை. அப்போ நாவினாலும் வசனத்தினாலும் அன்பு கூறக்கூடாது, புரியுங்களா? சிலவங்க என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்க உட்காந்துருப்பாங்க, உடம்பு சரியாது, இங்கேதே ஃபோன் அடிச்சு என்ன பண்ணிவிடுவாங்க, நாவினால நல்லா இருக்கிறியாம்மா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி தானே? சிலர் என்ன பண்ணுங்க, 2 வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுருவாங்க, போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுது கணக்கு. ஆண்டவர் அப்படி சொல்ல, அன்பினாலையும் உண்மையினாலும் அன்பின என்ன செய்யணும், கிரியினாலே அன்பு கூறுவாய். அப்போது நீங்கள் அங்கேயே அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன பண்ணணும்,
அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்து விசாரித்து கை வச்சு ஜெபம் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஆப்பிளோ ஏதாவது வாங்கி போய் அங்கே என்ன பண்ணுறீங்க கொடுக்கும் போதே அவங்களுக்குள்ள என்ன ஆகும், இவன் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஒரு கிலோ ஆப்பிள் தான் நம்ம சாப்பிட்டு உட்காந்து வைப்போமே. அப்போ நாவினாலும் அடுத்தது நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு. அப்போ ஆண்டவர் இந்த கிரியை நடப்பிக்கிறது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தார் கீழே. அல்லையா? அவர்கிட்ட வசனம் இருந்தது, தூதர்கள் இருந்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தூதர்களை சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவர்கிட்ட நாவும் இருந்தது, வசனமாக இருந்தது, ஏசுக்கிட்டு இருந்ததா இல்லையா? பரலோகத்துலேருந்து நீ போய் தூதரை நீ போய் எல்லோரும் என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்கிட்டு வந்துடுங்க. என்னது, பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர் விடுதலை ஆக்கினா தூதரால் முடியாதா? முடியும். அதனால் பார்த்தாரு, அந்த தூதரெல்லாம் இறங்கி வேலை செய்தாங்க. அப்படி யாருமே ரசிக்க முடியல, யாரும் கிறிஸ்துவனுடைய கனியை உருவாக்க முடியல. புரியுங்களா? அப்போ இயேசு என்ன பண்ணிட்டார், பிதா கேட்டார், யார் தான் போவேன் என்னுடைய வேலைக்காகனா, பிதா சொல்கிறேன் நான் போகிறேன் அப்படின்னு பரலோகத்திலேருந்து இறங்கி, புரியுங்களா, கன்னி மரியாளுக்குள்ளே அவர் பிறந்து உருவாக்கப்பட்டு பிறந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கல்வாரி சிலையில் போய் ரத்தத்தை சிந்தி தன் மனுஷனுடைய பாவத்தை கழுவுறாரு. ஏன்னா அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை. அதனால் பாவம் இல்லாத ரத்தத்தை, பாவம் மனுஷனுடைய சாயலை, அவர் பாவம் மனுஷனுடைய சாயலில் வந்தார். நம்மை போலவே அவர் என்ன பண்ணார், சாயல் எடுத்துக்கினார். அந்த சாயல் வந்தது யாருக்குமே தெரியல. ஆனால் அவர் பாருங்கள் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார். புரியுங்களா? அப்போ முழு சரீரத்தை அர்ப்பணித்தார், அவருடைய ஆத்மாவை கொடுத்தாரு, அவருடைய ஆவியை கொடுத்து ஜனங்களை மீட்பதற்கு இவ்வளோ வேலை செய்தோம். கையில் எழுதி வேதத்தையும் எழுதி கையில் கொடுத்தாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன கொடுத்தாரு, ஆவியானவர் அனுப்பினார். அது போதான்னு சொல்லி மேய்ப்பர்களையும் போதகர்களையும் சுவிசேஷர்களையும் நிறைய பேர் எழுப்பினார். இல்லை, இவ்வளவும் கொடுத்தோம், வேதத்தை என்ன பண்ண மாட்டாங்க, வேதத்தின்படி வாழ முடியல. புரியுங்களா? வேதத்தின்படி அன்பை வெளிப்படுத்த முடியல. அப்போ அன்பை அப்படி வெளிப்படலைன்னா நான் நிறைய பேர் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, என்ன இல்லை, கோவப்படுறாங்க, எரிச்சலாடுறாங்க, சண்டை போடுறாங்க, திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இடரலாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய நாம என்ன ஆகுது, தூசிக்கப்படுது. வேதத்தை எழுதி கையில் கொடுத்தாரு. அந்த வேதத்தை சரியாக மேய்ப்பர்கள்லாம் பண்ணோம், அவங்களுக்கு சொல்லித்தரணும், கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்தபடி வாழத்துக்கு சொல்லித்தரணும். இது தினந்தோறும் என்ன பண்ண வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ உன் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், இந்த வேத வசனம் இருந்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் பாதுகாப்பாக இருப்பாங்க. வசனம் இல்லாதனால என்ன பண்ண முடியல, அவனோட வாழ்க்கையில் நன்மை வர வேண்டியது நன்மை வராது போயிடுது. எல்லா தீமைகளும் வந்துடுது அவங்களுக்கு, எல்லா விதமான சாபங்களும் மேலே ஏறிடுது. அவங்களே அவ்வளோ பலவீன கிறிஸ்துவங்களே ரட்சிக்கப்பட்டவங்க, புரியுங்களா, ஆலயத்துக்கு விடுதலை இல்லாத போகிறாங்கன்னா அப்போ ரட்சிக்கப்படாதவங்க எங்கே வருவாங்க? ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஒரு குடும்ப பிரச்சனை இருக்குது, ஒரு வேலை இல்லாத திண்டாட்டமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சரியான திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுக்கு நல்ல வீடு இல்லை. இப்போ அந்த ஜனங்கள் எங்கே வருவாங்க? ஆலயத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தில் தானே பரிசுத்தம் இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது, பரிசுத்தமாக்குற இடம் எதுனா தேவனுடைய ஆலயம். ஒரு மனுஷனுடைய வியாதியிலேருந்து விடுதலை ஆக்குற இடம் தேவனுடைய ஆலயம். புரியுங்களா? ஒரு பிசாசின் பிடியிலேருந்து சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு எங்கே வரணும்? ஆலயத்தில் வரணும். இப்போ ஆலயத்தில் பிசாசு ஓட மாட்டேங்குது,
ஆலயத்துக்குள்ளே வந்து வியாதி போக மாட்டேங்குது, ஆலயத்துக்குள்ளே வந்து சிறையில் இருக்கிற விடுதலை ஆக்கப்பட மாட்டேங்குது, ஆலயத்துக்குள்ளே வந்து எந்த ஒரு நற்கிரியை நடக்க மாட்டேங்குது, பரிசுத்தமாகலைன்னா இப்போ ஜனங்க எங்கே போவாங்க? அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஆலயம் ஆக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆலயம், கட்டிடமான ஆலயம் ஒன்று இருந்தாலும் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணல, எங்கே வாசம் பண்ணுவாரா? இருதயமாக ஆலயத்தில் வாசம் பண்ணுவார். இப்போ நமக்குள்ளே இருதயத்தில் இயேசு இருக்கிறான்னு வச்சுங்க, அப்போ அவங்க எப்படி இருக்கணும்? ஒன்று பரிசுத்தமாக இருக்கணும், அப்புறம் ஒரு ஊற்றாக இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கணும். அப்புறம் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்புறம் எலிசா மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு நாகாமணி வந்து எத்தனையோ கோடி கொடுத்தா கூட என்ன பண்ணல, வாங்கிக்கினாரா? என்ன சொன்னார்? நாகாமன் கோணி கோணியாக எடுத்துன்னு வந்தார், மூட்டை மூட்டை கட்டிக்கின்னு. என்ன பண்ணல அவர்? வாங்கலை. ஏன் வாங்கலை? அவர் அதை வாங்கி என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்தினார். நாகாமன் வந்து விடுதலை பெற்று அதே சீரியா தேசத்தில் போய் பெரிய ஆலயத்தை கட்டி தன்னுடைய தேவனை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கந்தக மந்திரி வந்தார், ஒரு பிலிப் போய் விடுதலை ஆக்கினார். நான் அவர்கிட்ட கோணி கோணியாக வாங்கினார். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பிலிப் காணாத போயிட்டார். அவர் என்ன பண்ண, ரதத்தில் ஏறி போயினேன்ட்டார். அவர் போய் அந்த ஊரில் என்ன பண்ணியிருப்பார்? பெரிய ஆலயத்தை கட்டி நிறைவேற்றியிருப்பார். பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நாம் ஆலயமாக இருக்கிறோம், புரியுங்களா? நம்ம ஆலயமாக இருந்தால் நம்மக்கிட்ட நிறைய பேர் அனுப்புவார். இப்போ நாமே வந்து நம்முடைய பிரச்சனை எடுத்துக்கணும் இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அப்போ நம்ம யாரும் இல்லை, என்னுடைய ஆலயம் இல்லை. அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.